இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ரசம் வைக்க போறோம். ரசம் கேட்டிங்கன்னா நான் வச்சது 10 வயசுல இருந்து இருக்கும். ரொம்ப 10 வயசுல இருந்தே நாங்கள் ரசம் வைக்க ஆரம்பிச்சவங்க. இப்போ தண்ணி அளவு புளி அளவு தெரியாத குண்டா நிறைய ரசம் கரைச்சி அதுக்கு எவ்வளோ போடணும் அந்த கான்செப்ட் தெரியாத எங்கே போனாலும் ரசம் வையா நான் அப்போ எந்த அளவுலேருந்து எந்த அளவு டெவலப் ஆயிருக்கும்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா புளி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு இடிச்சு போட்டுக்கலாம், துருவி போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம். அப்புறம் நல்ல பழமான தக்காளி மட்டும் கொஞ்சம் தக்காளி பழமா ஒன்று போடுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து 1 இல்லை 2 அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சியூரானா. அப்புறம் கொத்தமல்லிலாம் அதிலேயே போட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையால் பண்ணிங்கன்னா செம்ம பக்காவாக வரும். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிளகு சீரகம் அரைக்கிற பக்கம் வந்து சில குறைன்னு போடுவாங்க, இடிச்சு போடுவாங்க, தட்டி போடுவாங்க. அது ஒன்றோட டேஸ்ட்டு. இந்த ரசத்துக்கு சீரக மிளகு அரைக்கிறது தான் மெயின். அதை நீங்கள் எப்படின்னா ஒரு புடி இல்லை ஒரு கரண்டி எது வேணாலும் ஒரு கரண்டி மிளகு எடுத்திங்கன்னா 2 கரண்டி சீரகம் போடணும். அப்போ நான் வந்து கை அளவு தான் போடுவேன். அப்போ ஒரு புடி மிளகு போட்டேன்னா 2 புடி சீரகம் போடுவோம். அப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கும். குறைன்னு அரைச்சி அதை துப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றத விட நல்லா நைஸாக அரைச்சி இது உள்ள கலந்துடணும். கலந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கரைச்சி நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு எண்ணெய் போட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உங்களுக்கு தாளிக்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் மெயினாக போட்டுட்டு அந்த பெருங்காயத்தூளை வந்து சிலவங்க வந்து மேலே தூவாங்க. எனக்கு வந்து அதுக்குள்ளே எண்ணெயில் போட்டு அந்த மாதிரி செஞ்சு இதை ஊற்றி உடனே மூடிடுவேன். அப்படி வச்சுட்டு அப்படி நீங்கள் நுர வரும்போது வந்து இறக்கி பார்த்தீங்கன்னு அவ்வளோ பக்காவாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து போடணும்னு ஒரு இதுவே கிடையாது. இது சும்மா நான் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரசம் வந்து இப்படி தான் இருக்கும், திக்காக தான் இருக்கும். ரசம் வந்து தண்ணியாலாம் இருக்காது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் எதையுமே எடுத்து கீழே வெளியே விட்டு அடிக்க தேவையில்லை. அதுக்குள்ளேயே பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட மீன் வறுவல் எது வேணாலும் நல்லாயிருக்கு. ரசம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு எப்படி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதை செஞ்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.